ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி பேக்கிங் வீடியோ தான். ஸோ நான் என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன், எனக்கு என்ன யூஸ் ஆச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக செகண்ட் டெலிவரிக்காச்சும் நான் ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் வச்சுட்டேன். ஸோ அதுதான் அது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவல் வச்சுக்கிட்டேன். ஸோ டவல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போடுவேன். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், என்னென்ன நான் யூஸ் பண்ணேங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 டாப்பு வச்சுருக்கேன். 3 டாப்பில் வந்து ஒரு டாப் எனக்கு யூஸ் ஆச்சு. நான் இங்கேருந்து போகும்போது, ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த டாப் தான் போட்டிருந்தேன். ஹாஸ்பிட்டல்லையும் அங்கேயும் அதே தான் போட்டிருந்தேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு அது ஒரு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பட் இன்னர்ஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகலை. அப்புறம் பாவாடையுமே எடுத்து வச்சுருந்தேன், அதுவுமே யூஸ் ஆகலை. இன்னர்ஸ் வந்து டாக்டர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டதுனால அது யூஸ் ஆகலை. அப்புறம் லெகின்ஸ் பேண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும்போது நான் வந்து போட்டு வரணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு புது ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அதான் போட்டு வந்து ரிட்டன் வரும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 நைட்டி. ஸோ 3 நைட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நைட்டில் வந்து ஜிப் வச்ச மாதிரி, ஒன்று வந்து நார்மல் நைட்டி தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நியூ ட்ரெஸ்ஸே வந்துச்சு. எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு நியூ ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதனால் வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி சென்னையில் தான் செக்கப் போயிட்டுருந்தேன். அதனால் அங்கே உள்ள ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்டில் பார்த்த ஃபைல்ஸு, இப்போ நான் எங்கே டெலிவரி பார்க்க போகிறேனோ அங்கே உள்ள ஃபைல்ஸு. இப்போ வந்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஊர் சைடு தான் பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் தான் டெலிவரி பார்க்குறாரு. இருந்தாலும் வந்து ரிலேஷன்லாம் ஊரில் இருக்கிறனால அம்மா ஊர் சைடு தான் பார்க்குறேன். அதுதான் அது. அப்புறம் வந்து யூரின் மேட்டு வந்து 2 குழந்தைக்காக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து குட்டி டவலு. இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த டவல் தான். அப்புறம் வந்து ஃபீடிங் பண்ணுற பெட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தூக்குற பெட்டுமே வாங்கியிருந்தேன். பட் அது குவாலிட்டி நல்லா இல்லாதனால என் ஹஸ்பண்ட் வேண்டாம், அது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, கீழே ஏதாவது குழந்தை விழுந்துச்சுன்னா சரி வராது, அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ரிட்டன் போட்டேன். நேராக போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நமக்கு யூஸ் பண்ணுற இதுதான் எடுத்து வச்சுருந்தேன், நாப்கின் தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது எனக்கு யூஸ் ஆகலை. அவங்களே வேறு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, வேறு வாங்கிட்டாங்க டாக்டரே. ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸு அது எல்லாமே வாஷ் பண்ணி கவரில் எடுத்து வச்சுட்டேன், போடுறதுக்காக, குழந்த பிறந்தா போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சீப்பு, பவுடர், இதுக்கெல்லாமே எல்லாமே இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற மை எல்லாமே இருக்குது, என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து என்னோடய தைராய்டு டேப்லெட்டு, அப்புறம் சார்ஜர் ஒயரு. ஸோ என்னோடய சார்ஜர், அம்மாவோடது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 2 வாட்டர் பாட்டிலு, ஒரு ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் கெட்டிலு. ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போடுறதுக்காக இது, பெயின் வந்தால். அதுக்கப்புறம் வந்து பாப்பா என் பொண்ணு யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கலர் பண்ணணும் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே தான் எனக்கு யூஸ் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, கண்டிப்பாக பெட்ஷீட் யூஸ் ஆகும். 1க்கு 2ஆகவே எடுத்துகிட்டு போயிடுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் என் பொண்ணுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் எதோ கேட்பாங்களாம்மா, அதனால் ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்காங்க. இது குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக வந்து வேட்டியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இதெல்லாமே தான் யூஸ் ஆச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய டெலிவரி வீடியோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.